ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சாரி, லாஸ்ட் வீக் என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். பீட்ரூட் வடை எப்படி பண்ணுறதுன்றதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. வாங்க முதல்ல இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பு, பீட்ரூட், வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச வரமிளகா, சால்ட்டு, அப்புறம் சீரகம், கொஞ்சமாக எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பீட்ரூட்டையும் வெங்காயத்தையும் சாப்பரில் போட்டு சாப் பண்ணியிருக்கேங்க ஃபைனாக. நீங்கள் பீட்ரூட்டை துருவணுன்னா துருவிக்கலாம். பட் ஆனால் துருவும் போது தண்ணி விடும். அந்த தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிடுங்க. இல்லைன்னா பீட்ரூட் அந்த வடைக்கு பிசையும் போது ரொம்ப தண்ணியாக ஆகிடும். ஆல்ரெடி 2 மணி நேரம் நான் கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வெறும் கடலைப்பருப்பை அரைக்க போகிறோம். ஸோ அரைக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த கடலைப்பருப்பை எடுத்து வச்சுடுங்க. பின்னாடி நம்ம தூவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா 10 மிளகா போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகா கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் வடைக்கு அரைக்கிற மாதிரி தாங்க, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பீட்ரூட், கருவேப்பிலை இலை, அப்புறம் உப்பையும் சீரகத்தையும் போட்டு நல்லா வடை பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம வடை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பதத்தில் தான் இருக்கணும். அதாவது ரொம்பவும் தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா நீங்கள் உருட்டி ஒரு உருண்டை பிடிச்சிங்கன்னா அந்த உருண்டை அப்படி கையில் நிற்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த பதத்துக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. மாவு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி விட தேவையில்லை. தண்ணி விடாமலே நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நார்மலாக நம்ம பருப்பு வடை போடுற மாதிரி தாங்க தட்டி நீங்கள் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம பீட்ரூட் வடை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப காரம் இருக்காது. ஏன்னா பீட்ரூட் போடுறனால கொஞ்சம் ஸ்வீட் இருக்க தான் செய்யும். அதனால தான் நான் மிளகாய் கொஞ்சம் கூட போடுறது நார்மல் வடையை விட. ஏன்னா இதில் இந்த பீட்ரூட்லேருந்து ஒரு ஸ்வீட்னஸ் டேஸ்ட் மைல்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் காயாக சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லைன்னா சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் அதை செஞ்சு சாப்பிடலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டுக்கு 1 கப் பருப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பீட்ரூட்டோட இது குவான்டிட்டி கூடவோ கம்மியாகவோ ஆக்குனீங்கன்னா அதுக்கேற்றாப்புல பருப்போட குவான்டிட்டியும் நீங்கள் மாற்றிடுங்க. இது மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் எடுத்துட்டிங்கன்னா நம்ம பீட்ரூட் வடை ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ பீட்ரூட் பற்றி நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. எஸ்பெஷலாக விமென்ஸுக்கு பீட்ரூட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நம்மளோட பிளட்டோட அயன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ குழந்தைங்களுக்கும் நிறையா கொடுங்க. பிளட்டு நல்ல ஹீமோக்ளோபின் கண்டென்ட் நல்லா இருக்கணும் அப்படின்றதான் பீட்ரூட் அதிகமாக சேர்த்துக்க சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.